இந்த இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க, அழகா. இப்படி ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு இடம் தருமபுரியில தான் இருக்கா. ஆமாங்க, வழக்கமாக எல்லாருமே தருமபுரின்னு எடுத்துக்கிட்டா பண்ணவாடு பரிசல் துறை சமீப காலமாக நிறைய யூடியூப் சேனல்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து பார்க்கும்போது அந்த பரிசல் துறையோட ஃபுல் வியூ நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் அருகில் உள்ள ஒரு சின்ன மலை மேலேருந்து பார்க்கும்போது மேட்டூர் அணையோட மொத்த நீர்பிடிப்பு பகுதியோட அழகான வியூ வந்து பார்க்க முடியும். அப்படி ஒரு அழகிய வியூ பாயிண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். வழக்கமா புதுசா நாகமரைக்கு வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த ஒரு பகுதியில மட்டும்தான் தண்ணி இருக்குன்னு நினைப்பாங்க. அது வந்து தவறு. ஊரை சுத்தி 3 திசைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு, தெற்கு மற்றும் மேற்கு 3 டைரக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தண்ணி கவர் ஆயிருக்கும். அது எப்படி கவர் ஆயிருக்கு அப்படின்றது தான் ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல மேட்டூர் டேம் தாண்டி மேட்டூர் அனல்மின் நிலையம் இருக்கும். அதுல புகை வர்றது இங்கிருந்து பார்த்தா தெரியும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. புகை வர தெரியுது பாருங்க. சரி, எதுக்கு எடுத்தாலும் மேட்டூர் டேம் பத்தியே வீடியோ போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு பெரும்பாலும் நினைக்கலாம். காரணம், இது எங்க ஊர், நாகமரைன்றது எங்களுடைய ஊர். அதனால அடிக்கடி ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு போது அங்கே உள்ள பல்வேறு வியூ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுலேருந்து நான் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். பட் இந்த மேட்டூர் டேமை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து மற்றவங்களை பார்க்கறதுக்கு ஒரு டேம் இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த மேட்டூர் டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே 66 கிராமங்கள் இருந்தது. அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு இந்த அணை கட்டினதுனால போதுமான இழப்பீடு, பிரிட்டிஷ் பீரியடில் போதுமான இழப்பீடு தரப்படலை. அவங்க தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து, தங்கள் சொத்து பத்துக்களை இழந்து, வீடுகளை இழந்து, நிலத்தை இழந்து அருகில் உள்ள நிலங்களுக்கு வனப்பகுதிகளுக்கு சென்று வனத்தை திருத்தி உருவாக்கப்பட்ட ஊர்கள் தான் இந்த ஊர்கள் எல்லாமே. குறிப்பா சொல்லணும்னா வீரப்பன் இருக்காரு, வீரப்பன் இறந்துட்டாரு இல்லையா, அவருடைய ஊரான செங்கப்பாடி, அந்த செங்கப்பாடின்ற ஊருமே வந்து இந்த மேட்டூர் அணை கட்டுப்படுவதற்கு முன்பாக மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ள இந்த பகுதிகளில் செங்கப்பாடின்ற ஊர் இருந்தது. ஒருவேளை மேட்டூர் அணை கட்டப்படாமல் இருந்திருந்தால், செங்கப்பாடி இங்கே இருந்திருந்தால், வீரப்பன் என்ற நபர் ஒரு தவறான வழிகளுக்கு சென்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து, இந்த 66 கிராமங்கள்ல இருந்து தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து அவர்கள் வலித்து வழி போன கதைகள் ஏராளமான கதைகள் இருக்கு. சரிங்க, மேட்டூர் டேம் கதை விட்டுருவோம். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெருப்பூர்லேருந்து நீ நாகமரை நோக்கி போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மலை மேலே ஒரு கோவில் இருக்கும். தூரமாக வந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் தெரியும். ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். மலை ஏறதுக்கு லைட்டாக சிரமமாக மிக்கதாக தான் இருக்கும். அந்த சிறிய குன்றுன்னு சொல்லலாம். அங்கேருந்து பார்க்கறது தான் இந்த வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது 3 டைரக்ஷன்லையுமே வந்து 4 டைரக்ஷன்லேயே பார்க்கலாம். அதில் 3 டைரக்ஷனில் ஃபுல்லாகவே தண்ணி கவர் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். எப்பயாவது நீங்கள் பண்ணவாடி பரிசல் துறைக்கு அது நாகமரையில் வந்து பரிசல் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு எண்ணத்தில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைச்சா இந்த வியூ பாயிண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து போகும்போது அந்த போட் அனுபவங்கள், மீன் சாப்பிட்ற அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அந்த மேட்டூர் அணையோட மொத்த நீர்பிடிப்பு பகுதியோட அழகை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ல மட்டும்தான் பார்க்க முடியும். மேட்டூர் அணையின் அழகை காணும் மற்றும் ஒரு வியூ பாயிண்டிலிருந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.